மதுரை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இணைய வழிபட்டா வழங்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே தேத்தாங்குளம் கிராமத்தில் வசிக்கும் ஆதிதிராவிடர் வகுப்பைச் சார்ந்த 40 குடும்பங்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை நிலத்தை அளந்து கொடுக்கவில்லை என புகார் எழுந்தது. பட்டா வைத்துள்ளவர்கள் வீடு கட்ட இயலாத நிலையும் ஏற்பட்டது. இந்த தகவலறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் இளம் சிறுத்தைகள் பாசறை ரேவதிகுமார் வளவன் தலைமையில் 80க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் இணைய வழிபட்டா வேண்டி மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் அருமனூர் ஊராட்சி தேத்தாங்குளத்திலேருந்து வந்திருக்கான். 2020 ஒரு 50 பேர்த்துக்கு இலவச வீட்டுமனை பட்டா அனுமந்த பட்டா வழங்கியிருக்காங்க. இந்த 5 வருஷமாக தொடர்ந்து அதை இ பட்டா மாற்றி கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ கலெக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீடு கட்டலை அதனால் இ பட்டா கொடுக்க முடியாதுன்றாங்க. அளந்தே கொடுக்கல. நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டேன், அதை அளந்தேன். இவங்க அதிகாரிகள் முன் அளக்கலை, ஆனால் பட்டா கொடுத்துட்டாங்க. நான் ஹைகோர்ட்டில் போட்டு அதை ஆர்டர் வாங்கி நான் அளந்தேன். இப்போ அளந்ததுக்கு பின்னாடி இ பட்டா வாங்கிட்டு தான் நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லவும், அவங்க லேஅவுட் போட்டு நாங்கள் லேஅவுட் தந்தோம்னா நீங்கள் வீடு கட்டுன்னு ஆயுதநலத்துறை தாசில்தார் தான் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா நீங்கள் வீடு கட்டலை அப்படின்னு சொல்லி அதிகாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க. அதனால் முறையாக கொடுத்த பட்டாவுக்கு இ பட்டா ஏற்றி எங்களுக்கு அந்த இடத்த முறையாக அளந்து தரணும்னு சொல்லி இப்போ மனு கொடுத்துருக்கோம். இந்த போக்கு தொடர்ந்து நீடிச்சா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியரை கண்டித்து மிக பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துவோம். அதை நான் எச்சரிக்கையாகவே தெரிவிச்சுக்கிறேன். குமார் வளவன், மாவட்ட அமைப்பாளர், சமூக ஊடக மையம். அதான் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீடு கட்டலை, நீங்கள் 5 வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. ஆனால் அளந்தே கொடுக்கல. அளந்து கொடுக்காம நாங்கள் எப்படி வீடு கட்ட முடியும்? அப்புறம் வீடு கட்ட போகும்போது இ பட்டா கொடுத்தா தான் கட்டணும்ன்றாங்க. இ பட்டா இது வரைக்கும் கொடுக்காம 5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் தான். மனு 5 வருஷம் கொடுத்த மனு பூரா எங்கிட்ட காப்பி இருக்குது. இந்த மாதிரி இப்பயும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். மீண்டும் இதே நிலை நீடித்தால் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துவோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.